பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஹைதராபாத் ஸ்பெஷல். அங்கே இதை பெசரட் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிரை இந்த நாள் இரவே ஊற வச்சுக்கணும். மறுநாள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச மாவை தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடாக்கி மெல்லிசாக ஊற்றணும். மேலே எண்ணெய் பரவலாக ஊற்றி ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு முருகலாக எடுத்து சாப்பிட்டா டேஸ்டான பச்சைப்பயிறு தோசை ரெடி. அதோட நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பச்சைப்பயிரில் அதிக புரதச்சத்து இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால நம்ம இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். காலை டிஃபனாக கொடுக்கும்போது நல்ல சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இது குழந்தைங்களோட எலும்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் நல்லா வலுவாக வச்சுக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். இதில் கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி, போலிக் அமிலம் அப்படிங்கிற எல்லா சத்துக்களும் நிரம்பி இருக்கு. இது சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரித்து கொடுக்கும். மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்களும் இருக்கு. பச்சை பயிரில் உள்ள நார்ச்சத்தும் தாது சத்துக்களும் ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக ஓடுறதுக்கு உதவி பண்ணும். இது ரத்த அழுத்தம் தொடர்பான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பச்சை பயிரை அவங்க தொடர்ந்து சாப்பாடுல எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா அவங்க இந்த ரத்த ஓட்டம் சீராக்க அது உதவும். இருதய சம்பந்தமான நோய்களும் வராமல் இதை தடுக்கும்.